கொடுக்குறீங்க. வணக்கம் வணக்கம் ரவி சார், வாங்க. ஹலோ, வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் சார். எங்க பேரெல்லாம் சொல்லுங்க. வணக்கம் அப்துல், வணக்கம் சார் பொன்னி, அப்படி சொல்லுங்க சார். ஒரு 2 சார் வார்த்தை. எங்களுக்குலாம் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சா? பிரெயின்லெஸ் சார், இருங்க. அவர் நம்ம பேரை சொல்லட்டும். அவர் பெரிய செலிபிரிட்டி, அவரெல்லாம் நம்ம பேரை சொல்லணும். இருங்க, அப்பதான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம பேரை ரெக்கார்ட் பண்ணி உங்க ஸ்பேஸ்ல கேட்கணும்னு ஆசை இல்லையா? நான் கேட்டுட்டு இருந்தேன் போன வாரம் போறேன். இருங்க, அமௌண்ட் கேட்டுக்கலாம், அப்புறம் பேரை பத்தி பேசி கேட்போம். சார் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சா சார்? அப்படியா? வணக்கம் முத்து நண்பர்கள். வணக்கம் அப்துல், சார், பொன்னி, சீனா, பிரவீன், சினி, அகீப், கதீஜா. சார் போட்ட அமௌண்ட் அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல சார். சார் நான் போட்ட அமௌண்ட் அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியல உங்களால? டெஃபினட்டா பண்ணலாம் சார். நீங்க ரொம்ப ஒரு நல்ல டைம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. வெரி ஹாப்பி அபவுட் தட் சார். உங்களை திரும்ப வெல்கம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தோடனே பிஆர் டீம் நம்ம போன வாரம் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் தான் திரும்ப ரீகேப் பண்ணமே தவிர இந்த வாரம் நடந்ததுக்கு எதுக்குமே உங்களுக்கு சொல்லல. வெல்கம் சார், வெல்கம் த மோஸ்ட் ஜென்யூன் ரிவ்யூவர் ஆஃப் திஸ் சீசன். அப்படிதான் நாங்க இனிமேட்டு உங்களை சொல்லணும் போல. சோ த மோஸ்ட் ஜென்யூன் ரீசன் சார் ஃபார் திஸ் சீசன். நாங்க எப்படி பாக்குறோமோ, நான் எப்பயுமே அதுதான் சொல்லுவேன், நாங்க எப்படி உங்களை ஒரு ஆடியன்ஸா நாங்க பாக்குறோமோ எங்களை மாதிரியே பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ரிவ்யூவர் நீங்க தான். இத்தனை சீசனுமே சரிதான். இந்த சீசன்லயும் எத்தனை கல்லடி பட்டாலும் கல்லடி என்னடா அப்படி நேத்து ஒரு பாட்டு போட்டுருந்தீங்களே, வேற லெவல் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க திஸ் இஸ் யார் ஸ்பேஸ், திஸ் இஸ் யார் வே. ரெக்கார்ட் பண்ணுபவர்கள் பண்ணட்டும். அவர்தான் பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான். ஐயோ, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்றாங்க, அதனால நம்மளே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும்ல எடுத்துட்டு. அவங்க பண்றதே 2 வேலை தாங்க. ஒண்ணே முத்துக்குமரனை பத்தி ஹேட்டர்ஸ் போடுவாங்க, இல்ல நம்மள பத்தி போடுவாங்க. ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லாமலே பண்ணுங்க. முத்துக்குமரனா அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. இனிமேல் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ரவி சார் வந்திருக்காரு, நம்ம கூட தான் பேச வந்திருக்காப்ல. நிறைய ஸ்பீக்கருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் பண்ணா இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமோ ரவி சார்கிட்ட கேட்டுட்டு ஸ்பீக்கர்ல இருந்து லிசனருக்கு போயிருங்க. மேல கீழே உள்ளவங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம ஸ்பேஸ்ல. ஓகேங்களா? ரவி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம क्वेश्चन ஆன்சர் செக்ஷன் வச்சிரலாம். இது வந்து ஒரு மோர் தேன் a ரிவ்யூவர், ப்ரொடியூசர் ஆர் எல்லாம் தாண்டி ஒரு கண்டஸ்டன்டாவே சொல்லணும்னா ஏதோ ஒரு சைட்ல பயங்கரமா இறையுது. என்ன யாரோ ஒருவன் கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க. இப்ப பேசுங்க சார். பேசுங்க, மைக் எடுத்துட்டு பேசுங்க சார். மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். தேங்க்யூ, சாரி. ஆக்சுவலா மோர் தேன் ரிவ்யூவர், ப்ரொடியூசர் ஆர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கண்டஸ்டண்டா நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி மனிதனை பிடிச்சிருந்தா அதுக்கு நேரம் செலவழிக்கிறது, பணம் செலவழிக்கிறதுலாம் ரெண்டாவது, நேரம் செலவழிச்சு எந்த விதத்திலையும் கனெக்ட் இல்லாத ஒரு மனுஷன், அதாவது எந்த விதத்திலையும் உங்களுக்கு நேர்முக தொடர்பு இல்லாத ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் வெற்றிக்காக பேசுற ஒரு கூட்டம் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய வரம். அது அவனுக்கு அமைஞ்சதும் அது மாதிரி அந்த எண்ணம் கொண்டு ஸ்பெஷலா பாக்குறேன். அதாவது ஆக்சுவலா இது அவ்வளவு ஈஸியாலாம் இப்படி ஒரு தனி மனிதன் மேல ஒரு கூட்டம் வந்து ஏற்படாது. ஒரு தனி மனிதன் மேல இருக்கிற அபிப்பிராயம் ஏற்பட்டு இப்படி ஒரு கூட்டம் சேராது. ஸோ அந்த விதத்துல வந்து நான் உண்மையிலேயே உங்க எல்லாரையுமே ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன். அதாவது முத்து வந்து எவ்வளவு லக்கினா, நீங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த எனர்ஜி அவன் கிரியேட் பண்ணதுதான் அவன் வாழ்க்கையில செஞ்ச ஆக சிறந்த காரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் அவன் பேச்சுக்கான ஒரு செயல். ஒரு நாள் நான் இந்த ஒரு விஷயத்த இந்த ஸ்பேஸ்ல பகிர்ந்துருக்கணும்னு நினைச்சேன். நானும் முத்துவும் பேசினது லைவ்ல நீங்க பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. முத்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டேன், நீ என்ன இலக்கோட இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு நான் கேட்டேன். அஜெண்டான்னு சொல்லுவாங்க. என்ன அஜெண்டா அப்படின்னா, அவன் என்கிட்ட சொன்னது ஒண்ணுன்னா, அண்ணே நான் அதை 2 நாள் முன்னாடி ட்வீட்ல கூட ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டா எழுதியிருப்பேன். ஆனா இங்க இந்த ஷோவை பாத்தீங்களாண்ணே, நடிகர்கள் வராங்க, ப்ரொடியூசர்ஸ் வராங்க, சாரி இது காமெடியன்ஸ் வராங்க, சிங்கர்ஸ் வராங்க, டான்சர்ஸ் வராங்க, ஸோ ஏன் ஃபைட் மாஸ்டர் பொன்னம்பலம் மாதிரி அவர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு பேச்சாளர், எல்லாரும் நட்சத்திரமா ஜொலிக்கணும்னு ஆல்ரெடி பாப்புலாரிட்டியில நட்சத்திரமா நடிக்க தெரிஞ்சவங்களுக்கே இது மேல ஆசை இருக்கும் போது, பேச்சு மட்டுமே ஒரு 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 இலக்கா கொண்டு அதுக்காக எங்களை பிரயத்தனமா ரெடி பண்ணி
அப்படி இருக்கிற எங்களுக்குள்ள ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும். ஒரு பேச்சாளர் எவ்வளவு பேசினாலும் ஒரு லியோனி ஒரு இவரு வந்து அந்த நட்சத்திர அந்தஸ்தை பெற முடியல, அப்படி எங்களை மாதிரி பேச்சாளரால ஆகவே முடியாதான்னு சொன்ன அந்த முத்துக்குமரன் தான் இன்னைக்கு ஜொலிக்கிற ஒரே ஸ்டார் அந்த வீட்டுல. அது நான் பாக்குறேன். நான் இத அவன் பேசும்பொழுது நான் அவனுடைய அவனுடைய சிந்தனை, இந்த வெற்றி எதற்காக போய் சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. பணம் அஃப்கோர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு பேமெண்ட் இருக்கு, வின் பண்ணா ஒண்ணு இருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாருக்கும் இருக்கு கமர்ஷியலா. ஆனால் அவனோட தாட் ப்ராசஸ், அவனோட சிந்தனை எதை நோக்கி இருக்குன்னா, நான் ஒரு பேச்சாளர், ஒரு பேச்சாளருக்கு இந்த அந்தஸ்து, இந்த இந்த நட்சத்திர ஒரு 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 இடம் நான் கற்பனை பண்றது, நான் கனவு காண்றது எனக்கு என் தகுதிக்கு மீறின ஒரு ஆசையா பாக்குறேன். அதுக்கு நான் போராட போறேன். அது கிடைச்சதுன்னா அவனுக்குள்ள நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு அவன் நேர்மையா இருக்கான். அதனால்தான் நான் வந்த முதல் 2 நாள் 3 நாள்ல நான் பார்த்த 3வது நாள் இந்த இந்த ஷோல நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. நான் இருந்தா எனக்கு மிகப்பெரிய காம்படிட்டரா நான் பார்த்தது அவனை தான். ஆனா நான் வெளில வரும்போது உறுதியா தெரியும் ஜெயிக்க போறது இவன் தான். அதனாலதான் விட்ராதரா குமரான்னு சொல்றேன். இப்போ வரைக்கும் விட்ராதரா குமரான்னு சொல்றேன். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நன்றி சார். ஆக்சுவலா நேற்று மஞ்சரி சொன்ன மாதிரி தான் சார், ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றோம்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், தாட்ஃபுல்லா இருக்கணும். அது நிச்சயமா இந்த ஸ்பேஸ்ல அது அதிகமா இருக்கு நான் நம்புறேன். ஸோ ஒரு அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம்னா சும்மா ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து போட்டு ஏனோதானோன்னு பேசுறதுல அதுல பிரயோஜனமே இருக்காது. அதுல ரவி சார் எப்ப பேசினாலும் சரி அதுல ஒரு பொருளோட பேசுறாரு. அது உங்களுக்கு தனி சிறப்பு சார். அது கண்டிப்பா கடமை நினைக்கிறேன் சொல்றதுக்கு. நன்றி சார். நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பேசுறேன்னு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் சார். நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு சார் நீங்க பேசின ஒரு வார்த்தையும். நேத்து காயப்பட்ட மஞ்சரிக்கு முத்துக்குமரன் இருந்து என்ன ஒரு ஆறுதலா இருந்துச்சோ, அதே மாதிரி காயப்பட்ட முத்துக்குமரனுக்கு அவங்களோட ஃபேன்ஸுக்கு இது பெரிய ஆறுதலா இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு சார் நீங்க பேசுறது. ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளவு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முத்துக்குமரன் அந்த ஸ்பேஸ கேட்டாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த அளவுக்கான வார்த்தைகள் உங்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும்ன்றது என்னோட தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாண்டி உங்க எல்லாரோடைய அதான் நான் சொன்னேன், இந்த இந்த எனர்ஜியை பண்ணிட்டான் அவன் வெளியில. நிறைய பேரு இப்ப ரீசெண்டா நான் கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருக்கேன். ரீசெண்டா நான் ரொம்ப ரேரா ட்விட்டர்ல பார்க்கும்பொழுது கண்டென்ட் இல்ல, ஆளை காணும், கம்மியா போச்சு, அது போச்சு. இது எப்படி இருக்குன்னா, நீங்க இதெல்லாம் யார்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அவன் உங்களுக்குள்ள மறையாம இருக்கிறதுக்கு பேரு தான் முத்து. நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தனை ஏன் தேடுறீங்க? நீங்க தேடுறவனே உங்களுக்குள்ள கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். நீ ஒருத்தனை விரும்புற, அவனை நினைக்கிறத விட நீ ஒருத்தனை வெறுக்கிற, அவனை நினைக்கிறது ஜாஸ்தியா இருக்கிற, அப்ப ஜெயிச்சவன் இவன் தானே. இது என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? நீங்க இப்ப இவன் என்ன 365 நாள் உட்காந்து கம்பு சுத்தணும்னு நீங்க இவன்கிட்ட ஏன் எதிர்பார்க்கறீங்க? மழைனா பெய்யணும், இடினா இடிக்கணும், ஆனா சூரியனா வரும், அது டெய்லி வரும். அதான் முத்து. அவன் வருவான், அவன் நேரத்துக்கு அவன் வருவான். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா நேரமும் முத்து வரணும் அவசியம் கிடையாது. இந்த ஷோக்கு 106 நாளும் முத்து முன்னாடி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நீங்க தான்டா சொன்னீங்க, நாங்க சொல்லடா. எல்லாத்துலயும் முத்து முன்னாடி போறான், அவன் பின்னாடி போக கூடாதுன்னு நீங்களே தான்டா நினைக்கிறீங்க. அப்படி இப்படி உள்ள இருக்கிறவனும் வெளில இருக்கிறவனும் ஒன்னாதான் நினைக்கிறோம். ஆனா சொல்ற விதம் தான் வேற வேற மாதிரி இருக்கு. முத்துவோட வாய்ஸே போயிடுச்சு, முத்துவை ஓரம் கட்டிட்டாங்க, அது இது. அதெல்லாம் அவன் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு மனுஷன் இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி உள்ள நான் பார்த்ததே கிடையாது. அவனுடைய நொடி பொழுதுலையும் அவனுடைய பொழுதை எப்படி பொழுது போக்குறான்னா விளையாட்டுலதான் பொழுது போக்குறான். அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். சூப்பர் சார். அகிலன் நீங்க பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் லிசனருக்கு போயிருங்க. நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் அக்செப்ட் பண்ணணும், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். அகிலன் பேசுங்க. ஓகே, ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். மேல ரமேஷ் பாலா இது போட்டிருக்காரு, கொஞ்சம் லைக் ஆக்டிவ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். டிடிவி போட்டிருக்காரு. ஓகே ப்ரோ, அகிலன் பேசுங்க ப்ரோ. ஓகே, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மஞ்சரி சாச்சனா முத்து லைவ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நான் அதை பார்த்தேன். அவர் என்ன சொல்லுவார், முத்து இந்த 2 வீக்ஸா நான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ற கேம் விளாடுனேன், இனி 60 days ஆயிடுச்சு, எனக்கு இந்த கேம் இதோட போதும், இதுக்கப்புறம் என் ஓன் கேமை நான் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருப்பாரு. வெளியே இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் பேசினாங்களே அவரோட கேம் போயிடுச்சு,
2 வீக்கா அவர் எக்ஸ்போஸ் கேம் ஆடி இருந்தாரு. இப்போ இனிமேட்டு அவரோட கேம் ஆடுவாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த லைவ்ல அது அவர் பேசும்போது ஃபுல்லா கவனிச்சேன். அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாரு. இனிமேட்டு என் கேம் நீங்க பாப்பீங்கன்ட்டு மஞ்சரிக்கிட்டே முத்துக்கிட்டே சொன்னாரு, சாச்சனா கிட்டே. இல்ல ஆமா, நானும் அதை பார்த்தேன் அந்த லைவ்ல. அது ரொம்ப முக்கியமானது. நான் இன்னொரு விஷயத்துக்கு கூட கூடுதலா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகல. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது ஏன் ஒன்னும் ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்ட்டு. இல்ல அது நான் அதை சொல்றேன், பதில் சொல்றேன். ஆக்சுவலா நிறைய கேள்விகள் இருந்தது. என்னன்னா மஞ்சரிக்காக முத்து போயிட்டு நிறைய இடத்துல நிக்கலன்னு சொல்லிட்டு சாச்சனாவும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. முத்து அதுல அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பானா, இது வந்து வார்ஃபீல்ட். அவங்கவுங்களுக்கான சண்டை வரும்போது அவங்கவுங்களுக்கான போதிய சக்தி இருக்கும்போது அவங்களே அதை போராடுறதுதான் சரியா இருக்கும். அந்த இடத்துல நான் போய் நின்னா அது சரியா இருக்காது, அது ஓவர் பவர்டா தெரியும், அவங்கள நான் ஓவர் ஷேட் பண்ற மாதிரி இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டு, இதுவே வந்து இவங்க பேசுறாங்கன்னா, அதாவது குறிப்பிட்ட இன்னொருத்தவங்களை சொல்லியிருப்பாங்க. யாருன்னா இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால அவங்க பேர் கூட மைண்டுக்கு வர மாட்டேது பாருங்க. அதனால பவித்ரா ஜனனியால பேச முடியல, அந்த இடத்துல முத்து நிப்பேன். ஆனா மஞ்சரிக்கு அவங்களுக்கே போதுமான அளவுக்கு சக்தி இருக்கு, அவங்களால போராடுறதுக்கு. அந்த இடத்துல நான் நிக்கணும்ன்ற என்னோட தேவை அங்க இல்ல. அதனால எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு நான் நிக்கணும் அவசியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு நீங்க நின்று அங்க ஓவர் ஷேட் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் தான் தெரிவிங்க. ஆக்சுவலா அவர் வந்து நீங்க விளையாட விடுறாரு, விளையாடும் போது விளையாடுங்க, நீங்க ஸ்பேஸ் எடுத்துங்க. அவருக்கு நிச்சயமா தெரியுங்க, உள்ள போன வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள இன்புட் கொடுத்துட்டாங்க, நல்லாவே தெரியுது அவர் டாப்ல இருக்காருன்ற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும், ஓட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவரே அவர் வாயில இருந்து சொல்றாரு, மக்கள் என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறாங்கன்றது எனக்கே தெரியுதுன்றது நேற்று கான்வர்சேஷன்ல அவர் வந்து லைவ்ல சொல்லியிருப்பாரு, என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் வந்து ரவி சார் சொன்ன மாதிரிதான் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா வந்து என்ன முத்து மட்டும் தான் பேசுறான், முத்து மட்டும் தான் பேசுறாரு, இது யாரும் பேசல, முத்து மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு சொல்லிட்டு ஹோஸ்ட் முத கொண்டு அவர் வாய் அடிச்சு முதல்ல உட்கார வச்சிருவாங்க. முத்து நீங்க பேசாதீங்க, உட்காருங்க, மத்தவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே வெளியில இருக்கக்கூடிய நிறைய பாக்குறாங்கல்ல, இவங்க வந்து முத்து பேசுறதே கிடையாது, முத்து வந்து மிக்சர் ஆயிட்டாரு, அது ஆயிட்டாரு, இது ஆயிட்டாரு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதே வாய் தான் முத்து மட்டும் தான் பேசுறாரு, ஓவரா பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி மீன் போட்டவங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்களே உல்டாவா மாதிரி இவர் பேசவே இல்லைன்னு சொல்லி மீன் போடுறாங்க. அவர் தெளிவா ஆக்சுவலா உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இவர் விளையாடிட்டு இருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு. நான் ரசிக்கிறேன் அந்த கேம். அப்படிதான் இருக்கணும். அவங்களுக்கான வாய்ப்பு அவர் சொன்ன மாதிரிதான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அருண் அவரை தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரு. அருண் பேச வர்றாருன்னா திரும்ப அவரால் அக்ரெசிவா திரும்ப வந்து பேச முடியாதா? நிச்சயமா பேச முடியும். ஏன் பேசாம இருக்கிறாரு? ஏன்னா பேசுற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப அபத்தமா இருக்கு. அவரே தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அருண் இல்லைன்னா என்ன இருப்பாரு, அந்த குடுவுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. நான் வந்து நல்லவன், நான் வந்து ஸ்வீட்டா இருப்பேன், அன்பா இருப்பேன் விஷயத்த பேசிட்டு இருப்பாரு. நேற்று லைவ்ல என்ன சொல்லிருப்பாரு முத்து, அருண் அவரா பேசி எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, அவர் நெகட்டிவ் ஷேட், அவரோட உண்மையான குணம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்ற விஷயத்த முத்து அழகா சொல்லியிருப்பாரு. எக்ஸ்போசிங் கேம்ல பல விதம் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்தெந்த வாரம் என்னென்ன மாதிரியான கேம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் ரொம்ப இந்த கேமையும் நான் ரசிக்கிறேன், இதையும் நான் ரொம்ப ஆரோக்கியமா தான் பாக்குறேன். கண்டிப்பா. ஐ மீன் இதுல கூடுதலா இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து மஞ்சரிக்காக ஏன் முத்து பேசலன்னு விவிதமா இதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கொண்டு வர்ற எல்லாருடைய பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னா, முத்து மஞ்சுரிக்காக பேச நினைக்கிறது முத்துவோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னு யாரும் யோசிக்காம போறாங்க. முத்து இதைத்தான் விரும்பல, இதுதான் ட்ரையோன்னு சொல்லுவாங்க. இப்போ முத்து சாச்சனாக்காக பேசினாலோ மஞ்சுரிக்காக பேசினாலோ இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க ஒரு குரூப், முத்து தனித்து நிக்கிற ஆள் அப்படின்ற அந்த பிளேட்ல அவன் தெளிவா இருக்கான். ரெண்டாவது, ஒருத்தங்களுடைய அநியாயத்துக்கு குரல் கொடுத்தா போதும், அது ஒரு அநியாயம் இருந்து குரல் கொடுக்கணும்ன்ற அவசியம் அவனுக்கு இல்லை. மஞ்சுரியால பேச முடியும்னு நல்லா தெரியும் முத்துவுக்கு. மஞ்சுரியால பேசவே முடியாத ஒரு அநியாயம் நடந்ததுன்னா அவன் குரல் கொடுக்கறது. ஏன்னா சமீப காலத்துல அருணுக்காக ஒரு குரல் கொடுக்கும் பொழுது அருண் வந்து முத்துக்கு வந்து மொக்க பண்ற மாதிரி ஜாக்லினா யாரோ ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் அப்ப அவன் என்ன பாடம் கத்திருந்திருப்பானா, எந்த ஒரு இடத்துலயும் தேவையில்லாம நம்மளை இன்வைட் பண்ணிக்க வேணாம், இன்வைட் பண்ற இடம் பேச முடியாத ஆளா இருந்தா நிச்சயம் உள்ள இறங்கி பேசிடலாம் அப்படின்றது. மஞ்சுரியால என்ன பண்ண முடியாதுன்னு என்னுடைய பார்வையில, முத்துவோட பார்வை என்னன்னா, மஞ்சுரி அவங்கள போட்டு துவச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன மஞ்சுரிக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள், மஞ்சுரி ஒரு ஆள் இந்த வீட்டையே வேற மாதிரி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. சென்ஸ் ஆஃப் டாக்கு, சென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், சென்ஸ் ஆஃப் டிபேட்டு, ஆர்குமெண்ட்னு இருக்கு. இங்க பிரச்சனையே என்னன்னா, சத்தத்துக்கும் விவாதத்துக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கே தவிர, யார் விவாதமோ அதுல அறிவு சார்ந்த விவாதத்தை பார்த்துடலாம். எங்க சத்தமோ அங்க அறிவற்ற சத்தத்தை தான் கேட்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மீறி சத்தத்துக்கு வேல்யூ இல்லைன்றது நேரம் வரும்போது தெரியும், விவாதத்துக்கு வேல்யூ இருக்கு, அது நேரம் வரும்போது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா சார், நிச்சயமா. அதுக்கான ஒரு
உறுதியா இது நான் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாருமே அவங்கவுங்களா எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்றதே வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க எப்படி இப்படிலாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. அது ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவ் ஷேட்லயே இப்படி ஒழிஞ்சு கியூட் அது இதுன்னு சொல்லி வந்து மக்களை ஏமாத்திட்டு இருந்த விஷயத்த அவங்கவுங்களா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ஆரோக்கியமான கேமா தான் நான் பாக்குறேன். அடுத்தடுத்து எது காலங்கள் எப்படி போகுதுன்னு. அடுத்த ஸ்பீக்கர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. என்ன பேர் எனக்கு தெரியல யார் முன்னாடி வந்தீங்கன்னு. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா பேசுங்க. எம்.எஸ். குமார் அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருவன் இருக்காரு. அவர் தான் இந்த சிடிபியை தயாரிச்சாருன்ற விஷயத்தை வந்து அப்துல் சொன்னாரு. ஸோ வாழ்த்துக்கள் யாரோ ஒருவன். அருமையா இருக்கு நீங்க பண்ணது. ஸோ பாராட்டுக்கள் உங்களுக்கு. உங்களோட மீமுக்கும் சரி மிக சிறந்த இங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ். நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. அந்த சிந்தனைக்காகவே யாரோ ஒருவன் இருக்கா சிஸ்டர் நீங்க பேசுங்க. வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. உங்க மீம்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த ஒர்க் செமையா இருக்கு ப்ரோ. நான் சான்ஸே இல்ல. நான் சிடிபின்னு வரும்பொழுது நான் எப்படியோ இமேஜின் பண்ணேன். யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரவி சார் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அவர் மட்டும்தான் அந்த வீட்லயே ஸ்டாரா ஜொலிக்கிறாரு. நம்ம டிபி தான் இனிமே இந்த ட்விட்டர்லயே ஸ்டாரா இருக்கும் போல. சோ அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம எல்லாரும் அதை காமன் டிபியா வச்சு அதை மேல ஏத்தின உடனே அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையிலே இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப அழகான வேலைப்பாடு. ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். சாரி டு இன்டரப்ட். இந்த டிபில இருக்கிற ஒரு ஒரு பியூட்டி என்னன்னா, யார் டைட்டில் வின்னர், யாரு இது யாரு இருக்கலாம், இப்படி அவங்கவுங்க ஃபேன்ஸோ இல்லை அவங்கவுங்க குரூப் ஆஃப் பீப்புளோ போயிட்டு இருக்கும் போது இந்த டிபி எப்படி இருக்குன்னா, இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற போஸ் 100 விஷயத்த கண்டுட்டு இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற போஸ் நீங்க வேற மாதிரி எப்படியாவது இருக்கலாம். அதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு போஸ் உண்மையிலேயே இந்த போஸோ இல்லை அந்த சிங்கமோ அந்த சேரோ இதுக்கான மைலேஜ் என்னன்றது இந்த ஃபாலோடு டிபி வந்து ரீச் ஆகிற லெவல்லே தெரியும். இது வந்து நீங்க பாருங்களேன், வின்னிங் வரைக்கும் இந்த டிபியோட ரீச் வந்து பெருசா இருக்கும். இதுக்கு அவ்வளோ ஒரு ஐடியலா அது அவ்வளோ ஒரு கிறிஸ்ப் இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். ரவி சார், உங்க வாயிலிருந்து வார்த்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நான் அதை பார்த்தோன்னே அப்துல் அனுப்பிச்சோன்னே பா ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ், சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா. வீட்டுக்கு எப்ப சார் போவீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வீட்டுக்கு எப்ப சார் திரும்பி போவீங்க? எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு கடைசியா ஒண்ணு வரும்ல, லலலா லலலா, அது எல்லாரும் இந்த பொங்கல் டைம்ல அனுப்புவாங்கல்ல, அப்பதான் நினைக்கிறேன். இல்ல சார், அவார்டு கொடுக்க உங்களை அனுப்பிச்சா இன்னும் கொஞ்சம் சூப்பரா சார். 3rd சீசன் முடிய உள்ள அனுப்பாங்களா ஆளுங்க? அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்க செம்மையா பண்ணி விட்டுருவீங்க. பிடிச்சி 2 நாள் உள்ள இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எனக்கு இந்த ஈவில் இது இருந்தப்போ ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஈவலா இருந்தா என்ன இருந்திருக்கோம் அப்படின்னு. வெரி எக்ஸைட்டட். நான் எனக்கு ஒரே கண்டஸ்டன்ட் ரஞ்சித் தான், அவரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன். சார் ஆக்சுவலா நீங்க இந்த இது வரைக்கும் இந்த 8 சீசன் பிபியோட ஹிஸ்டரியிலே வெளியே வந்த பிறகு ஒண்ணு நீங்க பண்ணீங்கல்ல, ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்லி ஆடியன்ஸையும் வந்து சுவாரஸ்யப்படுத்தி அங்க உள்ள என்ன அடுத்து இவங்க எப்படி பேசுவாங்க பாருங்கன்ற விஷயத்தையும் சொல்லி, உண்மையிலேயே சார் அந்த ஒரு வாரத்துல நீங்க வந்து அந்த பிராங்கை விட எல்லாமே தாண்டி அது மிகப்பெரிய ஹைலைட் சார். 8 சீசன்ல யாருமே பண்ணாத வெளியான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அந்த அளவுக்கு பண்ணது, அது நிச்சயமா அது பயங்கரமா நிக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் உள்ள போனாலும் நிச்சயமா தெரிக்க விட்டுவாங்க நீங்க லாலா பாட போனாலுமே. ஆமா சார். இல்ல நீங்க வந்து இப்ப நம்ம எப்படியுமே உள்ள ஒருத்தவங்க போயிட்டாங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள, சாரி ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ட் உள்ள போயிட்டா ரிவ்யூ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உள்ள போனதுல இருந்து இப்ப இந்த மாதிரி வழிகாட்டு போனா தெரியும். ஆனா நீங்க வெளியில வந்து நீங்க சொன்ன அந்த ரிவ்யூ தான் இது வரைக்கும் அவங்க ஆடுற கேம் பிளே. நீங்க சொன்ன ரிவ்யூல இருந்து ஒருத்தவங்க கூட மாறல சார். விஜய் சேதுபதி உட்பட ஒருத்தவங்க கூட இதுல இருந்து மாறவே இல்லை. அது நீங்க அன்றே கணித்தார் மொமெண்ட் தான் சார். நீங்க வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் எல்லாரும் அதே கேம் தான் விளையாடுறாங்க. அது பெரிய இடம் சார் அது உங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிவ்யூன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு மக்கள் ரசித்து பாக்குறாங்க நம்ம ரிவ்யூனா, அது நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒருத்தன் பேசுறான்றது தான். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க நினைக்கிறத என்னால பேச முடியற அந்த வாய்ப்புல நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகிறது தான். அது வழக்கம் போல அதுக்கான சரியான மேடையிலேயே அது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ஆக்சுவலா இருந்த நாளை விட அந்த இருந்த நேரத்தை நான் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டேன்ற மாதிரி தான் பாக்குறேன். கிடைக்காத நேரம் வந்து இதை விட வெளியில ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டேன்றது தான் பாக்குறேன். கண்டிப்பா சார். கத்திஜா பேசுங்க. கத்திஜா
ஹாய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 3 கொஸ்டின் ரவி சார்ட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி டவுனா இருக்காரு, அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் சொல்றாங்க. பட் நான் என்னமோ எனக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு ஒரு விஷயம் தோணாலும் எனக்கு என்னன்னா முத்து வந்து இந்த இருங்க பாய் மாதிரி ஒரு மொமெண்ட் கண்டிப்பா வரும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீஸ் நாட் டவுன். அவர் வந்துட்டு ஏதோ சம்திங் ஹீஸ் டூயிங். எனக்கு அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸோ எனக்கு ரவி சார்ட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சார் நீங்க இந்த டபுக்கு டப்பா சேனல் நெரேட்டிவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் இட்ஸ் அ வெரி ப்ரீ பிளான் செட்டப். அதாவது என்னன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்க. அண்ட் குறிப்பா அருணோடைய growth towards to the இந்த ஷோ அருண் மட்டும் இல்லை, நான் வந்து ரொம்ப ரொம்ப விசிபிளாக பார்க்குற 3 பேர். அதாவது விஷால், அருண், சத்யா, இவங்க 3 பேரும் இந்த சேனலுக்கு ரொம்ப ப்ரிமிட்டிவ்லி இவங்க இவ்வளோ நாள் இருக்கணும், இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகணும், அதுவும் குறிப்பாக அருணை வந்து ரொம்ப பேம்பர் ஃபீட் பண்ணி பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஹவு டு ஐ see in a way னா சேனலுக்கு இந்த சீசன்ல ஒரு 13 பேர் சூஸ் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு 5 சேனல் ப்ராடக்ட் வந்து இந்த தடவை சீசன்ல ஸ்கோரிங்ல இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேனல் ப்ராடக்ட் ஒன்று ஜெயிச்சு அதை கொண்டு வந்து நிறுத்தலான்னு முயற்சி பண்றாங்க. அது ஒவ்வொரு சீசனும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த சீசன் வந்து அர்ச்சனாவோட கிரேட் சப்போர்ட்டு அண்ட் ஃபாலோட் பை இவங்க அவங்கள இவங்க காம்பரண்ட் பண்ணி வெளியில ப்ரொமோட் பண்றதும் இதெல்லாம் எப்படி சொல்றது, உள்ளேயும் வெளியிலையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் வந்து பிளஸ்டு. அவ்வளவுதான். நெகட்டிவா சொல்லாம ஒரு பாயிண்டா சொல்லணும்னா சட்டியில இருக்கணும் ஏதாச்சும். இவ்வளவு பண்ணி அதை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்டுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா ஆக்சுவலா அருண் வந்து ஒரு ஆட்டக்காரன், ஆட்டத்துல குறை சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த ஆட்டம் நெறிமுறைக்கு தாட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க தெரியும்ல, அதாவது எண்ணம் வேறு செயல் வேறு. அப்படி ஒரு ஆட்டம். எண்ணத்தால் நல்லவனா நடிக்கிறான், செயலால் கெட்டவன். ஆமா சார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க வந்து நமக்கு ரொம்ப திணிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவரோட பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப திணிக்கப்படுது. ஆனா அது ஆக்சுவலா அவருக்கு ஹேட்டடா மாறுதுங்கிறது சேனல் சைட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க இத இது சாரி டு இன்டரப்ட், ஆனா இத வந்து நீங்க திணிக்கப்படுற மாதிரி பாக்குறீங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒருத்தங்க மேல அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணணும்னா எமோஷனலான மேட்டரை கொண்டு வரும்போது தான் மக்கள் ரிலேட்டபிளா கனெக்ட் ஆவாங்க. இப்ப நீங்க ஒரு வாரம் சப்போர்ட் பண்ணலாம், ஆனா அந்த சப்போர்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகணும். அதை வந்து அதை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு எமோஷனல் வேல்யூவை மற்றவங்களை விட, இப்ப இதே விஷயத்த ராணுவுக்கும் பண்ணி ராணுவுக்கு அப்புறம் அருணுன்னு ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணியிருந்தா பரவாயில்ல. அருணுன்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அவர் உள்ள டிராவல் பண்ணணும்னு தக்க வைக்கிறதுக்காக நீங்க திணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதை டெலிபரேட்டா பண்றாங்க. பட் ஆனா அதை வந்து உள்ள இருக்கிற கூட்டம் ரசிக்கிறதுக்கான ஸ்பேஸா தான் போகுது. அருணுக்கு எப்படி பார்த்தாலும் அருணை வந்து உள்ள வந்து ஒரு மாதிரி அவன் வச்சிருக்கிற ஒரு கிரௌட்ல ஒரு குட் புக் இமேஜ் மாதிரி திடீர்னு ஒரு டைம்ல அவன் வந்து ஃபேஸை மாத்தி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான அந்த நேம் கன்வெர்ட் ஆகிற மாதிரி திடீர்னு அவனுக்கு ஒரு புஷ் கொடுத்து அவனை வந்து ஹைலைட் ஆக்கி அவனை வந்து ஒரு 75 to 90 டேஸ்க்கு எப்படி கூட்டு போகணுமோ அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. இல்ல சார், கூட்டு போறதுக்கான எந்த ஒர்க்குமே இல்ல சார். அங்க ஏண்டா அருணுக்கு ட்விட்டர்ல ஒரு ஃபேன் பேஜ் கூட கிடையாது அருணுக்கு. இல்ல சார், நீங்க வெளியில இருக்கிறத விட்டுருங்க சார். வெளியில இருக்கிறவங்க கூட்டு போனா தானே கூட்டு போறது. நான் சொல்றது உள்ள இருக்கவங்கள தானே கூட்டு போறாங்கன்றேன். வெளியில அவங்களுக்கு பேஜ் வச்சா என்ன, வெளியில ஒருத்தங்க கத்தலாம் என்ன, உள்ள நான் தான் சொல்றேன் சட்டியில ஒண்ணு இருக்கணுங்க. அந்த சட்டியில இருந்தா நம்ம அதுக்கான ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் பேசிடலாம், சரிங்களா? அதுல கடைசியில வேல்யூ இல்லைன்னு சொல்லி அடி வாங்கிடுறதுனாலதான் அந்த அது வெளியில ஃபன்னியா ரிவர்ட் ஆயிடுது. அதுதான் இப்ப அருணுடைய இப்போ மாட்டிக்கிற ஒரு மூமெண்ட். ஆக்சுவலா இன்னொரு விஷயம், இப்ப சொல்றாங்களே என்னைய நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஆஸ் பர் த ரூல் வந்து கண்டஸ்டன்ட்டுக்காக நீங்க ஒரு கண்டஸ்டன்டா இருந்து ரூலை பிரேக் பண்ணி நீங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ப்ரொமோட்டோ இல்ல பிஆரோ இல்ல வாட்எவர் ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது
இது இதையே இவனுங்க பிஆர்ன்றானுங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய தெரியும். நான் எதையுமே பேசாம ரிவ்யூவும் பண்ணாம முத்துக்கு கொடுக்கறத ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டா ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் செஞ்சு செய்யறத நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லி செய்யறேன். நான் முத்துக்கு தான் பிஆர், டவுட்டே வேணாம். ஆனா முத்து ஜெயிக்கிறவன், அவன் விளையாடுறான், அதனால நான் பிஆரா இருக்கேன். இப்ப எனக்கு தான் பெருமையை தவிர நான் என்னைய பிஆரா வச்சிருக்கிறதுல அவனுக்கு எந்த பெருமை இல்லை. அவனுக்கு பிஆரா இருக்கிறது எனக்கு தான் பெருமை. சூப்பர் சார். எனக்கு வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க இங்கேருந்து வெளியே வந்த டைம்ல ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னீங்க, முத்துக்கு வந்து நீங்க ஒரு பிராங்க் பண்ணப்போ கூட, அண்ணா ரெட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்குல்லன்னா மறந்துடாதண்ணா, விட்டுறாதீங்கண்ணா அப்படி சொன்னார்ல. இப்போ அவருக்கு வந்துட்டு பொதுவாவே உங்க மேல, ரஞ்சித் சார் மேலாம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இப்ப இது வந்து தீபக்கோட வந்து அதிகமாவே இருக்கிறதா நான் பாக்குறேன். இதனால அவரோட கேம் எப்படி அஃபெக்ட் ஆகும் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்க வரேன். பர்சனல் முத்து வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டரான பர்சன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொல்றத நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, முத்துவோடைய இன்டெலிஜென்ஸ் தான் தீபக். முத்துக்கு தீபக்கை எவ்வளவு பிடிக்கும்ன்றதுல இருக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, அதுதான் கேம். அது ஒரு இன்டெலெக்சுவலான கேம். எந்த இடத்துலயும் தனக்கு தீபக் அகைன்ஸ்டா போக விடாம ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறான் அவன். எனக்கு தெரியும் முத்துக்கு தீபக்க எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காது. முத்துவு பின்னாடி முத்துவை நக்கல் பண்ணி முத்துவை அசிங்கப்படுத்துற முதல் வாரத்துல இருந்து நானும் முத்துவன் நிறைய பேசியிருக்கோம் தீபக்கை பத்தி, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் இன்டெலெக்சுவலை எங்க காமிக்கிறானா, 60 நாள் இல்ல, முத்து சொன்னாம பாருங்க, வெளியில போனாலும் ஒரு நட்பு தொடரணும். அந்த நட்பு யாருன்னா தீபக் அண்ணன், அதுதான் முத்து, அதான் கேம். அதனால நீங்க நினைக்கிற இது என் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. நீங்க கேள்வியா கேட்ட என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். முத்துக்கெல்லாம் தீபக்கை எவ்வளவு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தாண்டி இந்த கேம்ல தீபக்கை எப்படி பயன்படுத்தணும்னு முத்துக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஸ்மார்ட்டா விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே சார். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், சாரி. சரி, ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரா இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாவே, ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்களா, அதனால. கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கான கேள்வி நான் எப்படி பாக்குறேன்னா, மத்தவங்களுக்கான கேள்வியுமா தான் நான் பாக்குறேன். சோ அதுலயுமே வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம், அதனால அதையும் சேர்த்து கேக்குறேன். ரவி சார், எனக்கு வந்துட்டு விஜய் சார் வந்து லாஸ்ட் வீக் ஒண்ணு பண்ணாரு, நீங்க சுத்த விடுறீங்க அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி அவரை கட் பண்றது. நீங்க வந்து விஜய் கிட்ட இருந்து முத்துக்கு ஒரு சப்போர்ட் தேவை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? பிகாஸ் எனக்கு தேவையோன்னு தோணுது, நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு முத்துவோடைய டீம்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் விஜய் சேதுபதி சாருக்கு தேவைப்படுது, அவருக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா முத்து டீம் வந்து விஜய் சேதுபதி சாரை சப்போர்ட் பண்ணலன்னா விஜய் சேதுபதி சாரையே செஞ்சிருவாங்க போல் இருக்கு, அந்த அளவுக்கு போகுது. இப்ப நம்ம டீம் தான் போய் காப்பாற்றணும் விஜய் சேதுபதி சாரை. விஜய் சேதுபதி சார் முத்துவை காப்பாற்றணும்ன்ற அவசியம் தேவையே இல்லை. இல்ல சார், காப்பாத்துறது சொல்லல, ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி. நீங்க ஆரியோட கேம் பாத்திருக்கீங்களா? கமல் சார் மொக்கா பண்ணி உட்கார வைப்பாரு. ஆமா, நீங்க தலைவனும் சரி தலையும் சரி என்னைக்குமே கரெக்டா இருக்கிறவன் எங்கேயும் தலை வணங்காம கேம் விளையாடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் எழுப்பி சொன்ன எல்லா தவறையும் ஒத்துக்கிட்டான், எங்கேயுமே டிபேட் பண்ணல. இப்ப விஜய் சேதுபதி சார் இவனை பாராட்டி இவனை குளிப்பாட்டி பேசி நீ நல்லா பேசுவேன்னு சொல்லாம ஒரே வார்த்தையில பேசாம கப்பை தூக்கி முத்துக்கு கொடுத்துடலாமான்ற அந்த ஒரு வார்த்தையே பினிஷ். நீங்க இதுக்கப்புறம் அவர் என்ன தனியா வேற பாராட்டணும், இல்ல அவரை டிமோட்டிவேட் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒண்ணுதான், அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது. அதனாலதான் நான் கேக்குறேன், சேனல் நரேட்டிவான்னு கேக்குறேன். இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு தானே சிஸ்டர் இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க 2-3 நாளா எபிசோட்லயே வந்து முத்துவோட ஸ்பேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. அத நீங்க சொல்றீங்கல கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற நீங்க பாஸ் நீங்க ஒரு ஸ்பான்சரோட ஆங்கிள் இருந்து பாருங்க பாஸ். டைட்டில் வின்னரை நீங்க 10வது நாள் டிசைட் பண்ணிட்டீங்க, 20வது நாளுக்குள்ள ஜொலிக்கிறான், 30வது நாள் 6 பேர் வைல்ட் கார்டு அனுப்புறீங்க. நீங்க இது அத்தனையுமே முத்துன்ற ஒருத்தனுக்கு மைண்ட் பண்ணது. அப்புறம் முத்துவை கொஞ்ச நாள் அமைதியா போட்டாதான் பின்ன பாஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம். இப்ப என் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது, இருக்கிறதே ஹெவி பே. என்னைய ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்க, அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு பேமெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் விளையாட்டா போச்சு, ஏதாவது செய்யணும்ல, எல்லாரும் வரீங்களே தவிர. சார் நீங்க சொன்ன வார்த்தையை தான் சார் முத்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இன்னும் விளையாட வேண்டிய கேம் வந்து இன்னும் 3 வாரம் தான், அதுக்கப்புறம் முழுக்க யாருமே என்ன விளையாடணுமே வந்து எடுபடாது, அது முழுக்க மக்கள் கையில தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதேதான் நானுமே இந்த இத்தனை சீசனா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் நானும் திங்க் பண்ணேன். என்னன்னா 70வது நாள் 75
ஆமா சார். சாரி பிரதர். 70வது 80வது நாள்ல மக்கள் கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிடுவாங்க இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தெளிவா இருக்கிறார் முத்து, என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. சேனல் முழுக்க முழுக்க இந்த 80 நாளுக்குள்ள அவங்களால ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த 60 நாள் இருக்குங்களா, இன்னும் 20 நாள் அவங்களால ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி என்ன முயற்சி பண்ணாலுமே வின்னர் இஸ் வின்னர். சரி, நீங்க இப்படி வச்சுப்போம். இப்ப சார் என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், ஒரே ஒரு டவுட் பண்ணா கேட்டுக்கப்பா அவங்க சேர்த்த பாயிண்ட். ஒருவேளை முத்துவ பேச விட்டா எப்படி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவர் அடிச்சு உட்கார வைக்கிறாரோ அதே மாதிரி நமக்கும் வேலை இல்லாம போயிடுன்னு விஜிஎஸ் பேச விட மாட்டாரோ? இல்ல அந்த விஷயத்த அவர் வந்து முதல் 2 வாரத்திலேயே அழகா நோஸ் கட்டெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாரு. முத்தோ நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்றத எப்படி சொல்லணுமோ அவரு, அதாவது வார்த்தை சுருக்கம் வேணும்ன்றத எவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமோ சொல்லிட்டார். சரிங்களா? அதுல இருந்து முத்து நீங்க நல்லா பாருங்க, எல்லா வாரமும் ஃபாஸ்டா அந்த கவுண்டர் அடிச்சுட்டு உட்காந்துருவார். இந்த டெய்லி ரொட்டீன்ல பேசுற மாதிரி எல்லாம் வீக்கெண்ட்ல பேச மாட்டார் அவரு. அதை எவ்வளவு குயிக்கா கவுண்டர் அடிக்கணுமோ அந்த கவுண்டரை ரொம்ப ஹியூமரஸாகவும் அதே சமயத்துல கிளாரிட்டியாகவும், ஏதாவது ஒரு வாரமாவது முத்து எழுந்துச்சு இவங்க வந்து என்ன மன உளைச்சலாக்கிட்டாங்க, இல்ல இவங்க அவங்களுக்கு மன உளைச்சலாக்கிட்டாங்க, அது மாதிரியான எந்த மாதிரியான பேச்சும் இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்புல முத்துக்கு அந்த என்ன ஸ்கோர் பண்ணுமோ அந்த ஸ்கோர். இப்ப என்ன விஷயம்னா, சாட்டர்டே சண்டேல நீங்க நினைக்கிற மாதிரி முத்து வந்து நரேட் டவுன் பண்றாங்கன்னு, ஐ மீன் சாரி, கண்டென்ட் டவுன் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ஏகப்பட்ட செலவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல 4-5 டிக்கெட்டை உள்ள விட்ட இவங்களுக்கு இப்பதான் ஏதோ வெளியில தெரியுது, இவங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுவோன்னு ஒரு 4-5 பேரை அதிகமா ப்ரொமோட் பண்ணி பாக்குறாங்க. ப்ரொமோட் பண்றதுல பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. கிளாப் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரி, எண்ட் ஆஃப் தி டே அடுத்த நாள் ஒரு கேமை முன்னிட்டு முனைப்போட விளையாட போகும்போது நீங்க வந்து என்ன தெளிவா ரிஜிஸ்டர் பண்றீங்களோ மக்கள் கிட்ட அதுதான் நிற்கும். இது 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 எப்படின்னா, ஒருத்தங்களால ரியாக்ஷன்ஸும் அவங்களுடைய ஒரு ஐடியல் பியூட்டினால ஒரு பெரிய கேட்ச் இருக்கு, அண்ட் அவங்களுடைய நல்ல குணங்களும் இருக்கு அவங்களுக்கு, அது வச்சு ஒரு கேட்ச் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேட்ச் அப்படின்றது வந்து ஜென்ரலா இருக்கு. ஆனா இவங்கள வெளியில போகாம ஏன் இருக்காங்க? வெளியில போறதுக்கு காம்படிட்டிவ் ப்ராபபிலிட்டியில அவங்க நாமினேட் ஆகிற காம்படிட்டிவ்னஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ல இருந்து வெளியில போகாததுனால இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. அதை நேத்தா என்னைக்குன்னு தெரியல அழகா சொல்லியிருப்பான். இது மட்டும் அணி சார்ந்த விளையாட்டா இல்லைன்னா இந்நேரத்துக்கு பல கிரௌடு வெளில போயிருக்கோம். அணி சார்ந்த விளையாடுனாலதான் இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்துருச்சு. இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்த இந்த கிரௌடு வெளியில போறதுக்கு இப்பதான் கரெக்டான டைம். ஆனா இவங்க இந்த கிரௌடை இப்ப ரீடைன் பண்றதுக்குன்னே ஒரு 6 பேரை போட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு உள்ள வர வச்சு, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பல் கும்பலா வெளில அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க இந்த தனிப்பட்ட இந்த மனிதனுடைய திறமை எவ்வளவு மேல் நோக்கி தெரியப்படுமோ அப்ப தெரியப்படும். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் கேம்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை எடுக்கக்கூடிய யாருமே இன்டெலெக்சுவல் தாட்ஸ்ல அடிக்கல. மஞ்சரி மட்டும்தான் இப்போ 1 man cornered by 4-5 people. இப்ப இந்த கார்னரிங்ல பேசுற பீப்புளும் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சென்சிபிள் ஆர்குமெண்ட்ல யாரும் வரல. அதனால நீங்க சென்சிபிளே இல்லாத ஆர்குமெண்ட்ல வந்து மஞ்சரியும் முத்துவும் இன்னும் ஒரு சில பீப்புளோடைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஆஃப்லைன்ல போறது நல்லது. ஏன்னா நீங்களா அடிச்சு நீங்களே வெளில போயிடுங்கன்னு விட்டுருவாங்க. நீங்க இப்போ இதே நான் ரிவர்ஸ்ல சொல்லணும்னா, நீங்க என்னதான் அவனை நாமினேட் பண்ணாலும் அவன் தான் டாப்ல இருக்க போறான் ஸ்கோரிங்ல, திருப்பி அவன் தான் உள்ளேயும் இருக்க போறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒண்ணு அவனை பேச விட்டு அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அதுவே உங்களுக்கு தெரியலையே. ஒருத்தனை பேச விட்டாதானே அவனை அடிக்க முடியும். உங்களுக்கு தான் பயமா இருக்கே, அவனை பேச விட்டா அவன் ஸ்கோர் பண்ணிடுவான்னு. கண்டிப்பா சார். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இப்ப சாச்சனா வந்து நம்மளுக்கு வந்த நியூஸ் படி எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆக்சுவலா நிறைய கண்டென்ட் வந்து சீன்ஸ் பை சீனா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தான் அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க, நெகட்டிவான ஒரு வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் எவிக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அதே தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு போர்வையில மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்ப குரூப் அணி சார்ந்த விளையாட்டுலயோ இல்ல வந்து நான் வந்து கியூட் அது இதுன்னு சொல்லி ஒரு போர்வையில மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 வாரத்துல ரொம்ப கிளீனா எக்ஸ்போஸ் ஆகி நான் சொன்ன மாதிரி பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாரும் மத்தியிலுமே இன்னைக்கு போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஆக்சுவல் டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ வந்து இந்த இடத்துல வந்து இல்ல இவங்க இருந்தா தான் பிபி ரன் ஆகும், இவங்க தான் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இதுதான் சாச்சனாவும் பண்ணாங்க, எவிக்ட் ஆயிட்டாங்க. சோ அவங்களுடைய முழுக்க அடுத்து எவிக்ட் ஆக போற நாட்கள் வந்து வெகு விரைவில் இருக்கின்ற மாதிரி தான் சார் என்னோட பார்வையில நான் பார்க்கிறேன். எனக்கு இப்பதான் சார் ஆக்சுவலா எவிக்ஷன்ன்றதுக்கு இந்த சாச்சனா, ஆனந்தி, தர்ஷிகா இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வர்றதுக்கான நேரமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப டிசைட் பண்ணுவாங்க. அவங்க டிவி ப்ராடக்ட் இல்லாத எல்லாரையும்
கொஞ்சம் ஃபில்ட்ரேட் பண்ணி வெளில அனுப்பலாம், வெளியில அனுப்பிட்டு மற்றவங்கள வச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ இவங்க டிவி ப்ராடக்ட்ல இருக்கிற பாதி வைஃபுங்க வந்து செலிபிரிட்டி. ஸோ உங்களுக்கு டிஆர்பி, ஷோ மெரிட், ஷோ மைலேஜ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்காகவே அவங்க ரிட்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டைட்டில் வின்னர் போன சீசன் டைட்டில் வின்னரை வர வச்சு டிஆர்பி ஏத்திரும். ஓகே சார்.